ஜாம்பவானுக்கு லக்ஷ்மணன் எழுதக்கூடிய திருவள்ளுவர் என்னவென்றால் அதாவது தந்தையாராகிய துரியோதன மன்னன் இச்சா சிவபுரம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த சிவபுரத்தில் வந்து நின்றால் உங்கள் கழுத்தில் மாலை அணிந்து உங்களை திருமணம் செய்து கொள்வேன். இல்லை என்றால் யாரையும் திருமணம் செய்து கொள்ளாமல் அக்கடி தீ மூட்டி அக்கடி தீயில விழுந்து என்னை மாண்டு மடித்துக் கொள்வேன். நானே இறந்து விடுவேன். இப்படிக்கு அதாவது என்னுடைய மகள் உங்களுடைய ஆசையுள்ள காதலி அந்த இச்சா சுயமரத்தில் நீங்க கலந்துக்கணும். ஆமா, அப்படி கலந்துகிட்ட மாலை இல்லைன்னா அக்னி யாகம் வளர்ச்சி நெருப்பு மூட்டி அதுல விழுந்து இறந்து விடுவேன். ஆமா, நீ செத்து போயிருவியா? எப்ப சாவற? வரலனா சரி. இப்படிக்கு லட்சுமணா தேவி உன் கையெழுத்து போடு. எங்க போறது? கீழே போடு. நாதேரி முண்டா அதையே கீழே போடுறேன். கீழே போட சொன்னாரு. இவளுக்கு கல்யாணம் பண்ணி உருப்பட்ட மாதிரி தான். மேல போடுமா? மேல போடுறதா? அப்புறம் ஏன் இவ்வளவு இது பண்ணக்கூடாது? வாயில ஒரு நல்ல வார்த்தை வராது. இந்த இடத்துல கையெழுத்து போடுமா? கையெழுத்து போடுறதா? இடத்துல என்னது? லட்சுமணை நக்குன தேவின்னு லட்சுமணா தேவி. சரி. இது எங்க வரணும்? அதாவது என்னுடைய சாமியாகப்பட்ட ஜாமான் இடத்துல போய் சேர்த்த வேண்டும். ஜாம்பவட்ட போய் சேர்த்தணும். ஆமா, அவ்வளவுதானே. விடு, அப்படியே ஆகட்டும். நான் பாத்துக்கிறேன். போய் வையா. நான் அனுப்பிட்டு இல்ல அவன போய் அப்படியே ஆகட்டும். பாகல யாராவது வருவாங்களான்னு பாக்குறேன். போய் இல்ல ஜாம்பவன் வருவான். குழல்காரரையும் காணும், அவகிட்ட கொடுத்து அனுப்பலாம். கொட்டியாரரையும் காணும், அவர்கிட்ட கொடுத்து அனுப்பலாம். 2 பேர்த்தையும் காணும்னா அப்புறம் இன்னும் யார்கிட்ட கொடுக்குறேன்? அந்த ஆளு இருக்கிறது வேற. இப்ப யார்கிட்ட தான் கொடுத்து அனுப்புறது? போய் கொள்ளக்காட்டு கொடு. சரி, பார்க்கலாம். கொடு. அறிவியல் சபையர்களே, விதமாக லட்சுமண தேவியானவள் அதாவது எல்லார் தேசத்திற்கும் ஓலை அனுப்பி சங்குதுவாரைக்கு அனுப்பவில்லை என்று சொல்லி தன்னுடைய சுயமாக ஒரு ஓலையானது அனுப்ப இப்பொழுது அந்த விஷயத்தை காண இப்பொழுது ஜாம்பவான் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறியலாம். Hey,
என் பையன் கடை நான் வீட்டுக்கு போறேன். என் பையன் நான் இருக்குல்ல வர்றவெல்லாம் மிரட்டுறான், வர்றவெல்லாம் அடிக்கிறதுக்கு வர்றான், வர்றவெல்லாம் அம்பெடுத்து விடுறதுக்கு வர்றான். பேக் எடுத்து நான் கிளம்புறேன். இது எனக்கு இல்லடா, என் பையனு. வர பெரிய பண்ணாட்டம். வணக்கங்க. வணக்கம். எதுக்கு பைக் விட்டீங்களே? இவனதான் நீங்க கிடைக்கணும். எதுக்கு? நீங்க வந்துருக்கீங்களா? ஆமா. உங்ககிட்ட கேட்கறதுக்கு வரல. ஆமா. நீ வீட்டுக்கு போன என் பொத்தி எடுத்து தரேன்னா அப்புறம் எவ்வளவு நல்லவனா இருப்பான். அவரு வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்றதால யாரு கேப்பா? அவரு கேட்பாருங்க, கேட்டு அப்புறம் போயிடுவாரு. ஒரு அடி கொடுத்து பாருங்க அவனை. வேணாமாப்பா. மந்திரி சொல்லுங்க. நலம் தானே? நல்லா இருக்கிறேங்க. இருக்கட்டும். இனம் தமிழ் தாய் மக்கள் என்றெடுத்த தமிழ் மக்களுக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நம்மளை போன்றோருக்கும் ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களுக்கும் பெண்களாக பிறந்த தாய் உள்ளங்களுக்கும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் சரி நம்மளுடைய எளிமைக்கை சேர்ந்த இந்த கலைவாணி நாடகம் சார்பாகவும் இந்த வாத்தியாராகப்பட்ட இந்த பொன்னுசாமி வாத்தியார் சார்பாகவும் முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். மந்திரி இருந்தாலும் இன்று இப்பேற்பட்ட சபையிலே இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகமானது என்ன? இன்னைக்கு நம்ம நடத்துறது. ஆமா, அவங்க சொன்னதுதான். அந்த நாடகம் தான் அவங்க சொன்னது. அதுதான் என்ன நாடகம்? இப்ப ஆடுற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த ஆடுறம் இல்ல, அதுதான் என்ன நாடகம்? அவங்க சொன்னதுதான் ஆடுறோம். அதுதான்ப்பா என்னப்பா நாடகம்? அவங்க சொன்னதுதான் ஆடிட்டு இருக்கிறான். அவங்க சொன்ன நாடகம் தான். என்னன்னு கேக்குறீங்களா? என்ன நாடகம்? இப்ப ஆடுற மாதிரி தான் சொன்னாங்க. உனக்கு நாடகம் பேர் தெரியுமா தெரியாதா? என்னது நாடகம் பெயர்? பேர் தெரியுமாவா? யார பத்தி என்னன்னு கேக்குறீங்க? ஏப்பா ஏகட்டியாவா? ஆமா. இன்னைக்கு ஆடுறது ஆமா படையப்பா. படையப்பாவா? இந்த படையப்பா நாடகத்திலே நான் வந்தபடியா நான் யார்? நீங்க தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியா? அந்த நாடகம் இல்லையா? அது இல்லப்பா, அண்ணாமலை. உண்மையை சொல்லு, இவ்வளவு நேரம் நாடகம் பேரே தெரியாது. அப்படியா? ஆமா. அப்புறம் என்ன மயிர் பிடிக்கிட்டு இவன் செட்டு விட்டு நீ நாடகம் பேர் தெரியுமா? அப்படின்னு வேற ஒருத்தனால தான் கேட்பான். ஆமா, அப்படி கேட்க மாட்டேன். தெரியுமே, எங்களுடைய புத்திசாலி மந்திரி அல்லவா? ஆமா ஆமாங்க. ஆனா இருந்தாலும் இப்பேற்பட்ட சபையில இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகமானது பலராமர் சண்டை என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணை திருமணம். பலராமர் சண்டை, ஆமா, லக்ஷ்மணை திருமணம். ஆமா. இந்த நாடகத்திலே சீறி வரும் சிங்கத்தை போல், பாய்ந்து வரும் புலியை போல், காற்றாற்று வெள்ளம் போல், கட்டுக்கணக்கான காளையை போல் வந்திருக்கிறேனே. நான் யார்? எனது வேறானது என்ன? நான் எதற்காக வந்திருக்கிறேன்? கூத்தாடுறதுக்கு. அது தெரியுமே, கூத்தாடுறதுக்குதான். நீ எதுக்கு வந்திருக்கிறீங்க? அந்த நாடகத்திலே என்னுடைய நாடு நகரம் என்ன? என் தாயார் யார்? தந்தையார். உங்க பேர் என்ன? சொல்லிட்டுமா? அப்படிங்கிறது விவரமா சொல்லுங்க. சொல்கிறேன், விளக்கமா சொல்லுங்க. ஒழுக்கமாக
இப்போ சொல்லுங்க, இப்போ விவரமா சொல்லுங்க. அண்ணா நீங்க பாட்டில்ல சொன்னீங்க, கேட்கல. பாட்டில்ல சொன்னீங்க, சரியா கவனிக்கல. அண்ணா இப்போ சொல்லுங்க. சங்கதுவாரிலே வாழ்ந்து வரக்கூடிய வீரம் வீரம் பராக்கிரமம் யானையாற்றம் குதிரையாற்றம் கதாயுத பயிற்சி அனைத்தையும் கற்றுள்ள இருந்த எனக்கு வேற என்ன வீரத்திலே மிகுந்த வீரத்தில் மிகுந்த எனது பேரோ ஜாமுனாயினுடைய பெயர். அப்படி இருந்தாலும் நான் வெளியே வந்தவுடனே எனக்காக 10 ரூபாய் வாரி வழங்கினார் அல்லவா, அவருக்கு மட்டுமில்லாமல் இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்தவரும் இந்த நாடகத்தை காண வந்த அனைத்து பேருமே எந்த முகம் போனாலும் தகவமாக இருந்து ஆண் போன பக்கம் அரச வெற்றி, பெண் போன பக்கம் பெயர்வுகளை விளங்கி இந்த காலத்துல பார்த்தோம்னா நோய் இல்லாம வாழ்றத ஒரு செல்வம் சொல்லுவாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆமா, காசு பணம் எவ்வளவுதான் வீட்டுல வச்சிருந்தாலும் எவ்வளவுதான் ஆடி பாடி நம்ம சம்பாரிச்சா கூட அந்த காசு பணத்தை நம்ம நல்லது கொண்டு போய் போடுறதில்ல. ஹாஸ்பிட்டல் சும்மா ஒரு காத்துல உடம்பு சரியில்லை போனா கூட குறைஞ்சது 500 ரூபா செலவாகும். உண்மைதானாக்கா? உண்மைதான். 500 ரூபா செலவாகும். நோயற்ற, அதாவது நோய் இல்லாம இருந்தாலும் அந்த வாழ்க்கை சிறந்தது சொல்லுவாங்க. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். அதுபோல இந்த மக்கள் அனைவரும் ஒன்றாக நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக வாழ வேண்டும் சொல்லி எலுமிச்சை கண்ணிக்கு எந்த கண்ணி நிகழாமல் இருக்கின்றதோ அதுபோல அவள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் மறைந்து இன்பங்களை மட்டும் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த எல்லாம் அல்ல இந்த முந்தி விநாயகரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி இருந்தாலும் வீரர் நீங்க. ஆமா, வீரத்திலே மிகுந்துட்டு எனது பேர் ஜாம்பூனாக இருந்தாலும் பயப்பட மாட்டீங்க. உண்மைதான், எதற்கும் பயப்பட மாட்டேன். இன்னும் கத்துக்காரனை கண்ட போய் ஓடுகிறீங்க. வார கட்டம் ஞாயிற்றுக்கிழமை கண்டம் மத்தியானம் வரையில வீட்டுல இருக்க மாட்டாரு. அவர் 2-3 தடவை வந்து பார்த்துட்டு போயிடுறான். என்னப்பா பண்றது, வாங்கி வச்சுட்டேன், என்ன பண்றது? அது ஜாமீன்றதும் நான் தான் தொந்தரவு பண்றேன். அது காலையில நான் பஞ்ச பரதேசிய கூட இருக்கலாம். சரி, இப்ப போட்டிருக்க வேஸ்ட் அப்படி எடுத்துக்கலாம். சரி சரி, இப்போ வந்து உண்மைதானே? காலையில நீ எப்படி நல்லா பேசு. சரிங்க. காலையில கந்துக்கார அடிக்கிறது, போலீஸ்காரன் கூட்டு அடிக்கிறது எல்லாமே நடக்கும். அது வேற, இது வேற. இன்னும் 2 நாள் இருக்கு, கந்துக்காரன் வருவான். 10ஆம் தேதினா வண்டி லீவு கட்டணும், இருக்கட்டும். சரி, அப்படி இருந்தாலும் வீர ஜாம்பூனா நான் இருந்தாலும் தாய் தகப்பனியா என்னையும் பெற்றெடுத்தாங்களே அம்மா அம்மா. என்னாச்சுங்க? அம்மா, ஓய், என்னை பெற்ற மாதா இருக்கிறாங்க. காணம எங்க அம்மா ஆசையா கூப்பிடுறேன். அம்மா நினப்பு. அம்மா, எங்க அம்மா யாரு தெரியுமா? யாருங்க? சொல்லட்டுமா?
கூப்பிட்டீங்க அப்படியா? கேட்டுட்டு போயிருவோம். அண்ணா கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? இல்ல சரி, ஒரு சமாசாரம். என்ன சமாசாரம்? அதாவது இதுக்கு போயிருக்கிறியா நீ? எதுக்கு? பழனிக்கு. இல்லையா, பழனி போனது இல்லையே. போனது இல்லையா? கேள்விப்பட்டுக்கிறேன், போனது இல்ல. சண்டாளா எப்படிண்ணா? நான் பழனிக்கு போனது உனக்கு தெரியுமாடா? தெரியாது, தெரியாதுண்ணா. எப்படி? எல்லாரும் போறாங்கன்னு சொல்லிட்டு சரி, நானும் பழனிக்கு போலான்னு போனேன். சரி, நல்ல விஷயம் தான். சரிண்ணா. எங்க வீட்டுல நான் எந்த வேலை வெட்டிக்கு போறது இல்ல. நீங்க போறது இல்லைங்களா? சரி. கூட்டாளி பசங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சரி கண்டபடி ஊர் சுத்துறது, தெருவா சுத்துறது, சாயந்தரமான கோட்டர் கடைக்கு போறது, இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேன். சரிண்ணா. அப்புறம் வீட்டுல யாரும் எங்களை மதிக்கிறது இல்ல. சரி. ஒரு நாள் என்ன பண்ணேன், சரி நாம இந்த வருஷம் எல்லாம்